உங்களுக்கு அறிந்த இந்த சுயம்பு லிங்கத்துக்கான கோவில்கள் சொன்னீங்கன்னா, நேர்கள் அங்கங்க இருக்கிறவங்க அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தாம்பரத்திற்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் வந்து மிக மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக வந்து நம் சென்னையில் கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். அதேபோல திருவண்ணாமலை, இந்த ஆலயமும் சிறப்பான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள். அதற்கு அடுத்தபடியா சென்னை அயனாவரத்துல பரசுராம லிங்கேஸ்வரர் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான், அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து சிறப்பு. அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அங்க இருக்கக்கூடிய ஆதிநாதர் மிக சிறப்பு. அதேபோல கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பந்தநல்லூர், திருப்பனந்தாள் அருகாமையில் இருக்கக்கூடிய பந்தநல்லூர் அப்படின்ற ஊர்ல பசுபதீஸ்வர சுவாமி மிக சிறப்பு. அதே மாதிரி அதற்கு பக்கத்திலே எடுத்துக்கிட்டோம்னா ஆடுதுறை. இந்த ஆடுதுறையில திருமங்கலக்குடி அப்படின்ற ஒரு ஊர். இங்க இருக்கக்கூடிய இறைவன், அதாவது பிராணநாதர் அப்படின்னு பெயர், உயிர் கொடுத்த இறைவன். ஸோ இந்த திருமங்கலக்குடி ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம்.